நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஜாதகத்துல தசா புத்தி அப்படிங்கிறது எப்படி செயல்படுது அப்படின்னா, நம்ம கோச்சாரத்தை பத்தி பார்த்தோம். அது மன உடலோடு சேர்ந்து செயல்படுது அப்படின்னு பார்த்தோம். இந்த தசா புத்தி அப்படிங்கிறது குழந்தை பிறந்த சுவாசத்தோடு சேர்ந்து செயல்படுது. அதனாலதாங்க இந்த தசா புத்தி ஒரு பலனை கொடுக்காம வேற எது கொடுத்தாலும் அது வேற கோச்சாரம் அந்த நினைவுகளை ஏற்படுத்தும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு பிக்னிக் போறோம் அப்படின்னா, அந்த பிக்னிக்ல ஒரு அழகிய பூங்கா போகிறோம். அந்த பூங்காவுக்கு போகும்போது அந்த பூங்காவில் நிறைய லவர்ஸ் பார்க்குறோம். அப்போ போகிறவங்களுக்கு ஒரு லவர் இருக்கான்னு வச்சுக்கோங்க. இவன் கூட்டிகிட்டு போகல, வேற ஒரு வேலைங்களுக்கு தான் போயிட்டு போகிறான்னு. ஆனால் நாமளும் கூட்டு வந்துருக்கலாமே. இல்லை எல்லாரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக மனைவியோடு போகிறாங்க, நாமளும் மனைவியை கூட்டு வந்துருக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றும் அல்லவா? இதுதாங்க மன உடல். அந்த இடத்தினுடைய அலை வேவ்ஸ்கேற்ப நம்முடைய மனதில் தோன்றுகின்ற சிந்தனைகள், எண்ணங்கள், எண்ண ஓட்டங்கள் தான் மன உடல். அதுபோல் அந்த கிரகங்களுடைய அங்கே என்ன காரகத்துவ கிரகங்கள், அந்த கிரகங்களுடைய ஆற்றல் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மன உடலில் எண்ணங்கள், சிந்தனைகள் ஏற்படும். அந்த சிந்தனைகள் டிஸ்டர்ப் பண்ணும். ஒன்று நம்ம போகிற இதை அணைவிக்க விடாமல் பண்ணும், இல்லை நல்ல சிந்தனைகள் அந்த எண்ணங்களை நல்லா அணைவிக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கும். இதுதான் மன உடல். ஆனால் தசாபுத்தி அப்படிங்கிறது தான் அந்த விஷயத்தை செயல்படுத்தி கொடுக்கறது. நீ கூட்டிகிட்டு போகிறதும் கூட்டிகிட்டு போகாததும், நீ அங்கே போய் ஒரு செயலில் செயல்படுற அப்படின்னா அந்த செயல்பாடு அப்படிங்கிறது தசாபுத்தி தான். ஒரு ஸ்பீச் நடக்குது, அந்த ஸ்பீச்சில் நீ பெஸ்ட்டாக ஸ்பீச் கூடிய ஆற்றல் இருக்குது. ஆனால் நீ அந்த இடத்துக்கு போனோடனே நாமளும் பேசியிருக்கலாம் உனக்கு நான் அப்படின்ட்டு அதுக்குன்னா நோட்ஸ் எல்லாம் சம்மரி எல்லாம் தயார் பண்ணிட்டு போகணும். ஐயோ நம்ம தயார் பண்ணாத வந்துட்டோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படும். அப்போ அந்த சம்மரி தயார் பண்ணி கொடுத்து உன்னை அனுப்பி வச்சு உன்னை அதுக்கு ரெடியாக அனுப்புறது என்ன கேட்டீங்கன்னா தசா புத்தி தான். அந்த எண்ணத்தை தோற்றுவிக்கிறது தான், அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கறது தான் கோச்சாரம். ஒரு இடத்தினுடைய சூழ்நிலையை மாற்றி தருவது கோச்சாரம். அப்போ தசாபுத்தி பலன் கொடுக்காம எந்த செயல்பாடும் முழுமையுறாது, நடக்காது. இப்போ ஒரு ஜாதகத்துல கோச்சாரம் என்னதான் நமக்கு நன்மை செய்யக்கூடிய தன்மை வந்தாலும் தசாபுத்தி நல்லா இருக்கணும். அப்பதான் அதை நம்ம செயல்படுத்த முடியும். அதே மாதிரி கோச்சாரம் எவ்வளவோ கெட்டு போச்சுங்க, தசாபுத்தி சூப்பரா இருக்கு, பெரிய லெவல்ல பாதிக்கப்பட மாட்டோம். நீங்க பொது ராசி பலன் பாக்குறீங்க, ஏழரை சனி, சனி பகவான் பலன், ராகு பலன், ராகு பயிற்சி, சனி பயிற்சி, இதெல்லாம் பாக்குறீங்க. நான் ஏன் சொன்னா வீடியோ அதிகம் போடுறது இல்லைன்னா அது சுத்தமா எல்லாருக்கும் எல்லாம் பலிக்காது. மக்கள் கவர்ச்சியா பாக்குறீங்க, வியூஸ் போகும், அதுக்காக போடலாம். ஆனா உண்மையில் உண்மை என்ன கேட்டீங்கன்னா தசாபுத்தி தான் அதை மாற்றி தரும். அது நடக்குமா நடக்காத என்பதை தீர்மானிக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. புரியுதுங்களா? இப்போ